பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 60:20. ஆமென். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கணும். அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா, வேதாகமத்தில் ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாக்கோபை பார்க்கலாம். யாக்கோபு தேவ சமூகத்தில் ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார், அழுகிறார். என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை விடுகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய சகோதரன் ஏசா தன்னுடைய பழைய பகையை அவர் மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு பெரிய கூட்டம் ஜனத்தோடு அவர் புறப்பட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்தில் யாக்கோபு தன்னுடைய பலத்தையோ இல்லை தன்னோடு கூட வந்த வேலையாட்களையோ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களையோ வைத்து ஜெயிக்க அவர் முயற்சி எடுக்கலை. அவருக்கு தெரியும் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்னு. அப்போ யார்கிட்ட போனால் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா குடும்பத்தையும் அவர் அக்கறைப்படுத்திட்டு அவர் முதல் முறையாக அந்த ஆற்றை வெறுங்காலோடு கடந்திருந்தார். யாக்கோபு வெறும் கையோடு கோலோடு ஆற்றை கடந்திருந்தார். அப்படி அவர் அந்த ஆற்றை மறுபடியும் வெறுங்காலோட கோலோட அவர் ஆற்றை கடந்து தேவ சமூகத்தில் சொன்னார், நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏசாவின் இடத்துல அவருக்கு தயவு கிடைத்தது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய பெருமை, நீங்கள் சம்பாதிச்ச பணம், உங்களுடைய பதவி, உங்களுடைய பலன், அதையெல்லாம் அக்கறைப்படுத்தி வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் வெறுமையாக்கி, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சாதான் என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம பெருசாக ஒன்றுமே சாதிக்கலை. நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. நம்ம சாதாரணமான மனிதர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, காலையிலே முளைத்து சாயங்காலத்தில் அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு ஒப்பாய் மனுஷன் இருக்கிறான். அப்புறம் நம்ம என்ன பெரிய ஆள்? நீங்கள் இன்றைக்கி காலையில் உங்கள் எல்லா பெருமையும், உங்களுடைய மேன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து அக்கறையில் வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்கள் சூழ்நிலைகளை தெரியப்படுத்தி அவருடைய வெளிச்சத்தில் நடங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜெயமாக இருக்கும். அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். வெளிச்சத்தில் எல்லாமே ஸ்பீடாக நடக்கும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்கிறேன்.